விராட் கோலி, ரோஹித் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்னு எல்லாரையும் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இந்த மனுஷனை மட்டும் டீல்ல விட்டுருமே. த கிளாசி ரோல்ஸ் ராயல்ஸ் KL ராகுல் என்ன மனுஷன். ஓப்பனிங் ஆட சொன்னாங்க ஆடினாப்ல, நம்பர் 4 ஆட சொன்னாங்க ஆடுறாப்ல, நம்பர் 5 ஆட சொன்னாங்க அதுவும் பண்ணாப்ல. இப்ப இந்த சீரியஸ்ல நம்பர் 6 வந்து பினிஷ் பண்ண சொன்னாங்க அதையும் பண்றாப்ல. இதுல என்ன கொடுமைன்னா எங்க அனுப்புனாலும் மனுஷன் பாரபட்சம் பார்க்காம ரன் அடிக்கிறான். தலைவன் டெஸ்ட்ல ஓப்பனிங் பண்ணும்போது எப்பவுமே பொறுமையா ஆடுவாப்ல. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் புடிச்சு காட்டுன்னு காட்டின்னு இருப்பாப்ல இன்னொரு சைட்ல. ஆனா ஓடிஐல பாருங்க, சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்ததுமே பழக்கம் வரான் தலைவன். ஸ்ட்ரைக் ரேட்டோ கண்ணா பின்னான்னு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காப்ல இப்போ. ஆனா இவனுங்க தான் T20 செட்டப்ல இருந்தே தலைவனை தூக்கிட்டானுங்களே. சுப்மான் கில் ஓடிஐல தரமான பேட்ஸ்மேன், யாருமே மறுக்க முடியாது. ஆனா கேப்டன்சி KL ராகுல் கிட்டே இருக்கட்டும். எவ்வளவு ஹாப்பியா கேப்டன்சி பண்றாப்ல. தலைவன் கேப்டன்சிக்கல எல்லா பிளேயர்ஸும் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காங்க. முக்கியமா ரோஹித் சர்மா, விராட் கோலி தலைவனோட கேப்டன்சி கீழே ரொம்ப இன்வால்மெண்டோடவும் ஹாப்பியாவும் இருக்காங்க. பார்க்கவே நமக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. தமிழ் கிரிக்கெட் நியூஸ் கூட ஒரு போஸ்டர் போட்டிருந்தாப்புல, இந்நேரம் நான் மட்டும் KL ராகுலா இருந்தா வேலையை வேணா ஒண்ணு வேணாலும் பேப்பரை போட்டு கிளம்பி இருப்போம். சத்தியமா 100% உண்மை. அடுத்த விராட் கோலியா வர வேண்டிய ஆளை இஷ்டத்துக்கு ஆளை கடிச்சிட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறாயா வா.